நான் காதலிச்ச பொண்ணே நீதான். நீ என்ன சொன்ன? நான் காதலிச்ச பொண்ணே நீதான் நந்தினி, அததான் சொன்னேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் உன்னை காதலிச்சேன்னு சொல்லுவேன்? உனக்கு என்ன பைத்தியமாடா? ஆமா நந்தினி, உன் மேல எனக்கு பைத்தியம் தான். இந்த பைத்தியம் இன்னைக்கு நேத்துக்கு ஏற்பட்டதில்லமா? இது நீ நானும் என்னைக்கு பழக ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே ஏற்பட்டுருச்சு நந்தினி. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்க. அடச்சி, இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? இத்தனை வருஷம் இவ்வளவு கேவலமான எண்ணத்தோட தான் என்கிட்ட பழகி இருக்க நினைக்கும் போது எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா, என் இன்ப துன்பத்துல பங்கெடுத்துக்கிற தோழனா தான் என் மனசுல இவ்வளவு நாளா உன்னை உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு இவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன் கூட பழகி இருக்கவே மாட்டேன். போதும், நிறுத்து நந்தினி. என்னமோ நான் மட்டும்தான் உன்னை காதலிச்ச மாதிரி பேசுற. உன் மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்குல்ல? நான் என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டேன். ஆனா நீ மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க. சீ, வாய மூடு. இப்படி ஒரு அழுக்கான எண்ணம் உன் மனசுல மட்டும்தான் இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் இப்படி ஒரு கேவலமான எண்ணம் என் மனசுல துளி கூட இருந்தது கிடையாது. இல்ல, போய் உன் உள் மனசுலயும் என் மேல ஆசை இருந்திருக்கு. விஸ்வாவை நீ பாக்கிறதுக்கு முன்னாடியே என் மனசுல இருந்த காதலை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும். நான் சொல்லல, அதுதான் நான் பண்ண முட்டாள்தான். அப்படி சொல்லி இருந்தா நீ என் மேல வச்சிருந்த காதலை என்கிட்ட சொல்லிருப்ப. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்போம். விஸ்வாங்கிற பணக்காரன் உனக்கு கிடைச்சதுனால, இந்த மாதிரி வசதியான வாழ்க்கையை நீ வாழணும்னு நினைச்சதுனால, என் மேல நீ வச்சிருந்த உண்மையான காதலை குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அதுதான் உண்மை. வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நானே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். கொன்னுடு நந்தினி. நீ கிடைக்காத இந்த வாழ்க்கையை நான் வாழ்றதை விட சாவறதே மேல, அதுவும் உன் கையால. கொல்லு, கொல்லு. ஏண்டா ஏண்டா இப்படி வாய் கூசாம போய் சொல்லி என் மனசை கலகப்படுத்துற? இத பார், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போற வெளியில. போமாட்டேன். உன் மனசுலயும் காதல் இருக்குங்கிறத நிரூபிக்காம நான் போமாட்டேன். என்ன அப்படி பாக்குற? உன் மனசுல நான் இருக்கேங்கிறத நிரூபிச்சு காட்டு. சொல்லு, சொல்லு நந்தினி. நிரூபிச்சு காட்டட்டுமா? நிரூபிச்சு காட்டட்டுமா? காட்டுடா, காட்டு. எதை வச்சு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சொல்லு. சொல்றேன் நந்தினி, சொல்றேன். உனக்கு உண்மையிலேயே என் மேல காதல் இல்லைன்னா, நான் உனக்கு கொடுத்த தாஜ்மஹால எதுக்கு பொக்கிஷம் மாதிரி வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்க? அதுவும் எங்க வச்சிருக்கிற? உன் பெட்ரூம்ல. உன் பெட்ரூம்ல உன் போட்டோக்கு பக்கத்துல. பெட்ரூம்ல உன் போட்டோவுக்கு பக்கத்துல நான் கொடுத்த தாஜ்மஹாலை வச்சுக்க உனக்கு தைரியம் இருக்கு. ஆனா உன் மனசுல என் மேல இருக்கிற காதலை சொல்றதுக்கு தைரியம் இல்ல. சொல்லு நந்தினி, சொல்லு. இத பார், நீ இந்த விஸ்வாவை தூக்கி போட்டுட்டு என் கூட வந்துரு. நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். மகாராணி மாதிரி. நிறுத்துடா.
இத்தனை வருஷமா இப்படிப்பட்ட அசிங்கமானவன் கூடயா நான் ஃப்ரெண்டா பழகி இருக்கேன். நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஐயோ 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 கடவுளே. என்ன சொல்ற சுரேஷ்? என்ன சொல்ற கல்பனா? போச்சு, எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? ஐயோ கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நான் அசிங்கப்பட்டதையும் அவமானப்பட்டதையும் கேட்டு நீ சந்தோஷப்படலான்னு பாக்குற. இத பாரு கல்பனா, நான் நந்தினி நினைச்சு அந்த லெட்டர் உன்கிட்ட கொடுத்தது தப்புதான். அதுக்காக என்ன இப்படி மாட்டி விட்டுருக்க வேணா நீ. ஐயோ நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் உன்னை மாட்டி விடல. என்ன அவ ஏன் அப்படி பிஹேவ் பண்ணா? அப்படி என்னதான் அவ பண்ணா சொல்லு. நீ என்ன சொன்ன? அவ ஏன் நினைவாவே இருக்கா? நான் கொடுத்த தாஜ்மஹாலை ஞாபக சின்னமா வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல. ஆமா அதான உண்மை. அந்த தாஜ்மஹாலை நான் கூட உன்கிட்ட காட்டினேன்ல. நீ தாஜ்மஹாலை காட்டின, ஆனா அவ அந்த தாஜ்மஹாலை ஏன் ஞாபகமா தான் வச்சுக்கிட்டு இருக்கா, என்னையே தான் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னியே. அதெல்லாம் இல்ல. என் கண்ணெதிரவே அந்த தாஜ்மஹாலை தூக்கி கீழே போட்டு தூள் தூள் ஆக்கிட்டா. அது மட்டும் இல்ல, நான் ஒரு துரோகியா பொறுக்கியா, அவ என்ன காதலிச்சதே இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன கேவலப்படுத்திட்டா. கேவலப்படுத்தி வெளியே அனுப்பிட்டா. என்ன சொல்ற நீ? நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. நந்தினி உன்னை கேவலப்படுத்தி வெளியில அனுப்பிச்சிட்டாளா? ஆமா ஆமா ஆமா. ரிலாக்ஸ் சுரேஷ், ரிலாக்ஸ். அந்த நந்தினி ஏன் உன்கிட்ட இப்படி நடந்துகிட்டான்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன புரியுது உனக்கு? அவ தன்னோட எதிர்காலத்தோட பாதுகாப்பை நினைச்சுதான் உன் காதல தூக்கி எறிஞ்சிருக்கா. என் மாமாவோட வசதி, அவரோட பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்த்து ஒரு வசதியான வாழ்க்கைய வாழணும்னு முடிவு பண்ணிதான் உன்னை உதறி தள்ளியிருக்கா. மத்தபடி அவளுக்கு உன் மேல காதல் இல்லைன்னா சொல்ல முடியாது. நீ என்ன புது கதெல்லாம் சொல்ற? கதை இல்ல, அதான் உண்மை. பணத்துக்காக அவ உன் காதல தூக்கி போட்டான். என் மாமாவை பிடிக்காமலேயே அவர் கூட வாழ்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். உண்மையிலேயே துரோகி அவதான். உன்னையும் ஏமாத்தி என் மாமாவையும் ஏமாத்தி சொத்துக்காக வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டா. அப்போ என் காதல் அவ்வளவுதானா? யார் சொன்னா? இப்ப நீ தானே சொன்ன ஏமாத்திட்டான்னு. காதல்னா அவ்வளவு சாதாரண விஷயமா? வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேணானா தூக்கி போடுறதுக்கும். தூக்கி போட்டுட்டாலே. அவளை விடக்கூடாது. எப்படி? உன் காதல அவகிட்ட சொல்லிட்டல. சொல்லிட்டேன். அத வச்சு அவளை டார்ச்சர் பண்ணு. டார்ச்சர் பண்ண பண்ண உன் மேல இருக்கிற அவளோட காதல் அவளை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். அத தாங்க முடியாம நேரா வந்து அவ காதல உன்கிட்ட சொல்லுவா.
இது நடக்குமா? கட்டாயம் நடக்கும், நடக்கணும். நந்தினி, நந்தினி, வாங்க சித்தி. என்னாச்சு நந்தினி? எவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிக்கிறோம் தெரியுமா? அ, அது மேல ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். உள்ள வாங்க வாங்க. தூங்கிட்டியா? பொதுவா நீ பகல்ல தூங்கவே மாட்ட. நான் தூங்கல சித்தி. என்ன முகம்லாம் என்னமோ மாதிரி இருக்கு, என்னாச்சு? இல்லையே, அது லேசா தலைவலி, அதான் மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அக்கா, இப்படி அடிக்கடி தலைவலி வந்தா ஐசைட் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல. உனக்கு தலைவலி வந்த காரணம் எனக்கு தெரியும்டி. எங்கிட்டயே நீ உன் வேலையை காட்டுறியா? அக்கா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? ஏன் கேக்குற கல்பனா? சும்மாதான் கேட்டேன். சரி நந்தினி, வா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. நான் வெளியிலேயே சாப்பிடலான்னு இவகிட்ட சொன்னேன். இவதான் நந்தினி அக்கா வீட்டுல சமைச்சு வச்சிருப்பாங்க, வீட்லயே போய் சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்துட்டா. ஐயோ சாரி சித்தி, நான் இன்னும் சமைக்கல. சமைக்கலையா? ஏன்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஒரு 5 நிமிஷத்துல சமைச்சிடுறேன். அது வரைக்கும் குடிக்கிறதுக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல வேணாம். டாக்டர் வேற சாப்பிட்டுட்டு தான் மாத்திரையை போட்டுக்கணும்னு சொன்னாரு. நீ சமைச்சிருப்பேங்கிற நம்பிக்கையில நான் வந்துட்டேன். என்னம்மா நீ பாட்டுக்கு சாதாரண விஷயத்துக்கு போய் இவ்ளோ பேசிட்டு இருக்க? அக்கா என்ன வேணும்னா செஞ்சிருக்க போறாங்க? யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதான் டைம் போனதே தெரிஞ்சிருக்காது. அப்படிதானக்கா? ஏண்டி, அதான் யாருமே வரலன்னு சொன்னால, அப்புறம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பா? இல்லம்மா,
அக்கா உங்க வீட்டுக்கு போன்ல பேசிருக்கலாம்ல, அதான் அப்படி சொன்னேன். ஆ, சரிக்கா, நான் உங்களுக்கு சமையல்ல ஹெல்ப் பண்றேன். வாங்க போய் சமையல் பண்ணலாம். இவன் என்ன இன்னைக்கு இந்த நேரத்துல வரான்? இன்னைக்கு மத்தியானம் வீட்டுல சாப்பிட்டு போலான்னு நினைச்சு வரானோ? ஐயோ, நீ வேற இன்னும் சமைக்கவே இல்லையே. வா விஸ்வா. என்ன பொம்பளைங்க எல்லாம் கூட்டம் போட்டு ஒரு டிஸ்கஷன்ல இருக்கீங்க? யார் தலையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? போட்ட என்ன தெரியுமா? எங்களெல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது? நாங்க ஒண்ணும் யார் தலையும் உருட்டலடா. இல்ல ஒரு குரூப் டிஸ்கஷன்ல இருக்கீங்களான்னு கேட்டேன். நானும் கல்பனாவும் வெளியில போயிட்டு இப்பதான் வந்தோம். பார்த்த பின்னாடியே நீ வர. சுந்தர் ஃபோன் பண்ணிருந்தாரு, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கான். சரி நேரத்தோட வந்து அவளை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலான்னு தான். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். விஸ்வா, அவ இன்னும் சமைக்கவே இல்ல. நீ வாங்க, நம்ம 2 பேரும் 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டே இருப்போம். அதுக்குள்ள அவ சமைச்சிருவா. ஏன் என்ன மணியாச்சு சமைக்கலையா? அது வந்து எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்ததுங்க. நீங்க ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, நான் அதுக்குள்ள சரி சமைச்சிடுறேன். சரி ஒன்றும் அவசரம் இல்லை, நீ பாரு. அக்கா, இது என்னது கிளாஸ் பீஸ்? ஏய் கிளாஸ் பீஸ்னு சொல்லி கையில வச்சுக்கிட்டு இருக்க, குத்தி கிழிச்சிட போகுது. அதை தூக்கி டஸ்ட்பின்ல போடு. ஓகே சீக்கிரம் மாமா. சமைச்சிருமா. விஸ்வா,